இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன். புளி தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பொடி அரைச்சிக்கிறேன். அதுக்கு வந்து 3 ஸ்பூன் கிட்ட வந்து நான் வரமல்லி எடுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துப்போம் நம்ம. இந்த அளவுக்கு வறுபட்டோன்னே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே 3 ஸ்பூன் கிட்ட வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதையும் வறுத்து எடுத்துப்போம். பாருங்கள், இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 30 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காம்பை எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கருகிடாமல் அதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து மிளகா மட்டும் நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மல்லி, அந்த எள், அந்த வெந்தயம் வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே இதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து கடுகு, கொஞ்சமாக வந்து வெந்தயம், எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரியட்டும். இப்போ 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. இப்போ வந்து நான் நடக்கல்ல வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புளி வந்து ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துப்போம். இப்போ ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிளகா வந்து அரைச்சி வச்சோம்ல, அதில் வந்து கொஞ்சம் அதில் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து கட்டியாகி வருது. இப்போ வந்து உப்பு சேர்த்துப்போம். நல்லாவே திக்காக வந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து மல்லி, எள், அதுக்கப்புறம் வெந்தயம் நுணுக்கி வச்சோம்ல, அந்த பொடியில் வந்து கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதம் கிளறிக்கலாம். இப்போ சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு விட்டு நல்லெண்ணெய் விட்டு வடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம புளித்தண்ணியை ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்தாலும் பொடி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுல்ல, அந்த பொடி வந்து மிளகா பொடியும் சரி, இந்த பொடியும் சரி, அது வந்து கொஞ்சமாக சேர்த்து அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.